அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையை, இந்த நாளை ஒரு சிந்தனையோட, உற்சாகத்தோட, நமக்கு வரக்கூடிய போராட்டங்களை எல்லாம் நாம் சந்தித்து விட முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடி விட மாட்டோமா என்கிற மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லாங்க. நம்மலாம் சொல்லிட்டு இருக்கோமே, நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை அவ்வளோ பிரச்சனைன்னு. அந்த ஒரு மனிதனை பிரிட்டிஷ் அரசாங்கம் தேடிக்கொண்டிருந்தது. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கையான சுதேசி பத்திரிகையை முடக்கிறாங்க. அவருடைய சொந்த இனத்திலிருந்து அவரை வெளியே அனுப்புகிறாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, போராட்டம் இந்தியா முழுவதுமாக ஓடிக்கொண்டே இருக்கிறார். அப்படி போராடி கொண்டிருந்த நான் பாரதி சொல்கிறாரு, போராட்டம்னு வாழ்க்கையை சொல்லலை சார், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவான்றார். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவான். அவருடைய போராட்டம் தான் அவருடைய கவிதைகளாகவே வந்தது. அவருடைய போராட்டம் தான் அவருடைய கதைகளாக இருந்தது. அவருடைய போராட்டம் தான் அவருடைய கட்டுரைகளாக இருந்தது. ஒரு கதை எழுதியிருப்பாரு. இந்த பாரதிக்கும் யானைக்கும் எப்பயுமே ஒரு பெரிய தொடர்பு இருந்துகிட்டே இருந்திருக்கு சார். அவர் ஒரு கதையில் எழுதுவார். சின்ன பசங்க கூட்டம், இந்த கோயிலில் சின்ன பசங்களாம் இருப்பாங்களே, இந்த சின்ன பசங்கிட்ட சொல்லுவாங்க, டே யாராவது அந்த பழங்களை போய் எடுத்தீங்கன்னா, சாமிக்கு வச்சிருக்கிற பழத்தை எடுத்தா யானை மிதிச்சுருண்டான்னு அந்த பெரியவங்க பயமுறுத்தி வைக்கிறாங்க. யானை மிதிச்சுருன்னு. இப்போ இந்த சின்ன பசங்களில் ஒரு பையன் மட்டும் கொஞ்சம் குறும்பான பையன், மற்றவங்களாம் பயந்துடுறாங்க, நம்ம பழத்தை எடுத்தால் யானை மிதிச்சுருமோன்னு. ஆனால் அந்த குறும்பான பையன் இருக்கான்ல, யாருக்கும் தெரியாமல் ஒரு 5 பழத்தை, வாழைப்பழத்தை எடுத்துடுறான். எடுத்தது மட்டும் இல்லாமல் யானைக்கு 2 பழத்தை அப்படி சைஸில் கொடுக்குறான். இப்போ யானை அந்த பழத்தை வாங்கி சாப்பிடுது. இதை தினம் பண்ணுறான். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, ஒரு வாரத்தில் யானையும் இந்த பையனும் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. ஏன்னா இவன் தினம் பழம் கொடுக்குறான்ல, யானையும் இந்த பையனும் ஃப்ரெண்டு. தினம் 5-6 பழத்தை அங்கே பூஜைக்கு வச்சிருக்கிறோம், 5-6 பழத்தை எடுக்க வேண்டியது, யானைக்கு கொடுக்க வேண்டியது. இப்போ இந்த யானை இந்த பையனும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்களா. ஒரு நாள் இவன் யோசிக்கிறான், இந்த பழத்தை எடுத்த யானை மிதிக்கும்னு சொன்னாங்கல்ல, இந்த யானையுடைய கால் எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு அவன் பார்க்குறான். இப்போ யானை கால் மேலே இவன் ஏறி நிற்கிறான். யாரு? அந்த சின்ன பையன். யானை கால் மேலே இவன் ஏறி நிற்கிறான். அது அப்படியே அந்த பஞ்சு மூட்டை மாதிரி இருக்கு. பஞ்சு மூட்டை மாதிரி இருக்கு. யானை மிதிக்கும்னு சொன்ன யானை கால் மேலே இவன் மிதிச்சுட்டு நிற்கிறான். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து சொன்னானா, டேய் நம்மளை ஏமாத்திருக்காங்கடா, இந்த யானை கால் வந்து பஞ்சு மூட்டை மாதிரி இருக்குடா, அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான பஞ்சு மூட்டை மாதிரி இருக்குடா. பாரதி அந்த கதையில் சொல்கிறார், நாம் பிரச்சனைகளை இந்த யானையின் கால் போல் நாம் பார்க்கிறோம். அது வலிமையானது, இந்த பிரச்சனைகள் கடுமையானது, இந்த பிரச்சனைகள் தீர்க்க முடியாதது என்று ஒரு யானையின் காலை பார்ப்பது போல் நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த பிரச்சனைகள் பஞ்சு மூட்டை போன்றது. உண்மையிலேயே அந்த பிரச்சனையின் மீது நாம் ஏறி நின்றால்தான் நமக்கு தெரியும், அது பஞ்சு மூட்டை போன்றது, அதை எளிதாக கடக்க முடியும்னு பாரதி ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு கதையாக சொல்றாரு. ஏன்னா அந்த மனுஷன் மாதிரி பிரச்சனையை வாழ்க்கையில பார்த்தவங்க இருக்கவே மாட்டாங்க சார். பார்த்தவர்கள் இருந்திருக்க மாட்டாங்க. வீட்டு வாடகை கொடுக்க முடியாது சார், வீட்டு வாடகை கொடுக்க முடியாது. விளக்கெண்ணெய் செட்டியார்னு அவர் வந்து ஒரு வீட்டில் தங்கியிருக்காரு. அந்த ஹவுஸ் ஓனர் விளக்கெண்ணெய் செட்டியார், அவர் பேர் அப்படிதான். பாரதி அந்த வரலாற்றை எழுதுறாரு. இப்போ மனிதர்கள் எத்தனை மேன்மையானவர்களாக இருந்திருக்காங்க பாருங்க. அவர் வாடகை வாங்குறதுக்காக இந்த விளக்கெண்ணெய் செட்டியார் வராரு. பாரதி சொல்றாரு, ஓய் விளக்கெண்ணெய் செட்டியார் எப்படி இருக்கீர்? அவரை யாரு? ஹவுஸ் ஓனரை. விளக்கெண்ணெய் அவர் பேர் அப்படி வச்சிருக்காங்க, அவர் வியாபாரம் பண்றதுனால. எப்படி இருக்கீர் அப்படின்னு இவர் வந்து ஒருத்தவர், அவர் வந்து கவிஞரே, நல்லா இருக்க கவிஞரே, தெரியும் நீர் வாடகை வாங்குவதற்காகத்தான் வந்திருக்கிறீர் என்று எனக்கு தெரியும். இவர் அதிகார தோரணை இல்லை, வாடகை வாங்குவதற்காக தான் வந்திருக்கிறேன் என்று தெரியும். உமக்கு நாம் காசோலையாக தருகிறோம், 10 ஆண்டுகளுக்கு பிறகு அதை நீ பயன்படுத்திக் கொள்ளலாம் சொல்றாரு. 10 வருஷம் கழிச்சு. இப்போ வந்தவர் இப்படி பார்க்க, 10 வருஷம் கழிச்சு அதை நீ காசா மாத்திக்கலாம். ஏன்னா 10 வருஷத்தில் சுயராஜ்யம் அமைந்து விடும், இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிடும். அப்ப அவர் சொல்றாரு, இந்தியாவுக்கு சுயராஜ்யம் அமைந்து விடும், எனது நிலை மாறிவிடும், உமது மொத்த வாடகையையும் நான் ஒரே காசோலையாக தருகிறேன்னாராம். இப்ப அந்த ஹவுஸ் ஓனர் இருக்கார் பாருங்க, அந்த வீட்டினுடைய ஓனர், விளக்கெண்ணெய் செட்டியாராக இருந்தவர், அவரு எவ்வளோ மேன்மையான மனுஷர் பாருங்க. கவிஞரே நீங்கள் எது கொடுத்தாலும் சரின்ட்டு வாங்கிட்டு போயிருக்காருங்க, எது கொடுத்தாலும் சரின்னு இருக்காரு. உண்மையிலேயே அந்த காசோலை இன்றைக்கு இருந்திருந்தா, அவர் அந்த காசோலையை இன்னைக்கு கொண்டு வந்து அவர் பயன்படுத்தி, அதுனா பாரதியினுடைய கையெழுத்து போட்டதற்கு உண்மையிலேயே அவருக்கு மிகப்பெரிய தொகை கிடைத்தாலும் கிடைத்திருக்கக்கூடும். என்ன, பாரதியின் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான ஒரு சம்பவம். எதை பற்றியுமே கவலைப்படலை சார். காசு இல்லைன்னு அந்த மனுஷன் கவலைப்படலை, வீட்டில் போராட்டமாக இருக்கேன்னு அந்த மனிதன் கவலைப்படலை, தன்னை அத்தனை பேர் சுற்றுறாங்களே, தன்னை அத்தனை பேரும் வந்து சிறைப்படுத்த பார்க்கிறார்களே என்று அந்த மனிதன் கவலைப்படலை. எப்பொழுதுமே ஒரு நம்பிக்கையினுடைய அவதாரமாக இருந்தவர் பாரதியாக இருந்தார். ஒரு கதையில் எழுதியிருப்பாரு, ஒரு கோயிலில்
மிளகாய்ப்பழ சாமியார்னு ஒருத்தர் இருந்திருக்கார், வாழைப்பழ சாமியார்னு ஒருத்தர் இருந்திருக்கார். இந்த மக்கள்லாம் மிளகாய்ப்பழ சாமியார்கிட்டயே போகிறாங்க. ஏன்னா இவர் சொல்கிறாரு, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழி என்னன்னு நான் சொல்கிறேன், சொர்க்கத்துக்கு உங்களை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு இந்த மிளகாய்ப்பழ சாமியார் சொல்கிறார். எல்லாரும் மிளகாய்ப்பழ சாமியாரை கும்பிட்டு சொர்க்கத்துக்கு போயிடலான்னு நம்புகிறாங்க. ஒரு நாள் மிளகாய்ப்பழ சாமியாரை காணோம். இப்போ இந்த வாழைப்பழ சாமியார்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க எங்கே அவரை காணோம். அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும்ல, அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நான் தான் அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டேன்னு இருக்கேன், நான் அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டேன். உடனே இப்போ இவர் மவுஸ் கூடிடுச்சு, எல்லாரும் இவரை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, இவர்கிட்ட காசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3 மாதம் ஆச்சு. இந்த மிளகாய்ப்பழ சாமியார் திரும்பி வந்துட்டார். எல்லாரும் இவரை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்றது இவருக்கும் புரிஞ்சிருச்சு, அவருக்கும் புரிஞ்சிருச்சு. இப்போ வந்த மக்கள்லாம் கேட்குறாங்க, மிளகாய்ப்பழ சாமியாரை நீங்கள் சொர்க்கத்துக்கு அனுப்புதா சொன்னீங்க, அவர் திரும்பி வந்துட்டாரு. வாழைப்பழ சாமியார் சொன்னாரா, ஏற்கனவே நாங்கள் சொர்க்கத்துக்கு அனுப்பினோம்ல, அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வர்றதுக்காகத்தான் நான் இவர் அனுப்புனேன். இப்போ போய் அவர் பார்த்துட்டு வந்து எனக்கு நலம் விசாரணை பற்றிய தகவல்கள் எல்லாத்தையும் சொல்லிடுவார். அதனால் உங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் யார் யாரும் சொர்க்கத்தில் இருக்காங்களோ அவங்க பற்றின தகவல்களெல்லாம் இவர் கேட்டுட்டு வந்து சொல்லுவார். இப்போ 2 பில்லு போட்டாங்களா, 2 பேரும் சேர்ந்து, இவர் ஒரு பில்லு அவர் ஒரு பில்லு, 2 பில்லு போட்டாங்க. பாரதி எழுதுறாரு, தன் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் சொர்க்கத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். தன் மீது நம்பிக்கை இருப்பவர்கள் வாழ்நாளையே சொர்க்கமாக மாற்றுகிறார்கள். இப்படியான சாமியார்களை விட்டுவிட்டு உங்கள் வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றுங்கள் என்று பாரதி அந்த கட்டுரையை முடிக்கிறார். இப்படியான போலி மனிதர்களை நம்புவதை விட்டுவிட்டு உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள்ன்றார். வறுமையிலும் கூட, போராட்டத்திலும் கூட எவன் ஒருவன் தன் மீது நம்பிக்கை வைத்து பயணிக்கிறானோ அவன் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கிறது என்பது பாரதியினுடைய இந்த வாழ்க்கையின் மூலமாக நமக்கு தெரிகிறது. அப்படி நம் மீது நம்பிக்கை வைத்து பயணப்பட்டால் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இதே நாள் தான். நன்றி.